வின்சென்ட் பச்சைமாறன். ஜீசஸ் லவ் டிவி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, நாம் இன்றைக்கு யோபுவை பற்றிய ஒரு பாடலை பார்க்க போகிறோம். யோபுடைய வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக ஒரு பாடலாக உங்களுக்காக எழுதியிருக்கிறேன். யோபுவை பற்றி நம்முடைய கிறிஸ்தவர்கள் அனைவருக்கு அதிகமாக தெரியும். கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் மற்றும் இதை பற்றி தெரியாதவர்களுக்காக இந்த கதையை சுருக்கமாக நான் உங்களுக்காக பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு முறை தேவ புத்திரர்கள் ஒருமித்து கூடியிருக்கும் போது சாத்தான் அந்த இடத்துல வந்து நின்றான். அப்பொழுது இயேசு கேட்கிறார், சாத்தானே, நீ எங்கிருந்து வருகிறாய் என்று. அப்பொழுது அவன் சொல்கிறான், நான் உலகங்களில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்று. அப்பொழுது இயேசு கேட்கிறார், நீ என்னுடைய தாசனாகிய யோபின் மேல் கண் வைத்தாயோ என்று. உடனே சாத்தான் என்று சொல்கிறான், நீர் அவனை வேலையடைத்து பாதுகாக்கவில்லையோ என்று கேட்கிறான். நீர் மட்டும் அவனுடைய எல்லா செல்வங்களையும் ஒருமுறை கை வைத்து பாரும், அப்பொழுது அவன் உம்மை மறுதலித்து தூசித்து உம்மை விட்டு விலகி போவான் என்று சாத்தான் சவால் விடுகிறான். அப்போ இயேசு சொல்கிறார், அவன் ஒருவன் மட்டும்தான் நல்லவன் என்று சொல்லி, இதோ அவனுடைய எல்லாவற்றையும் உன்னுடைய கைகளில் கொடுக்கிறேன், ஆனாலும் அவனுடைய ஜீவனை மட்டும் ஒன்றும் செய்யாது என்று ஒரு எச்சரிக்கை கொடுத்து அனுப்புகிறார். பிரியமானவர்களே, இந்த இடத்துல பாருங்க, சாத்தான் ஒருவனை வஞ்சிக்க வேண்டும் என்றால் கூட கர்த்தரிடம் அனுமதி கேட்டுதான் அவன் வஞ்சிக்கிறான். அவர் அனுமதி கொடுத்தால் மட்டுமே சாத்தானால் நாம் வஞ்சிக்கப்படுகிறோம். ஆனாலும் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும், கொடிய வேதனை வந்தாலும், உயிருக்கு பங்கம் இல்லாமல் கர்த்தர் நம்மை எப்பொழுதும் பாதுகாப்பார். அப்பொழுது அந்த சாத்தான் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பித்தான். அவனுடைய தேவர் யோபுடைய குமாரத்திகள் இறந்து போகிறார்கள். அவனுடைய சொத்துக்கள், ஆடு மாடு எல்லாவற்றையும் வஞ்சித்து எல்லாத்தையும் கொண்டு போடுகிறான். அவனுடைய வீடு வாசல் இழந்து அவன் ஒன்றுமில்லாதவனை நிற்கதியாக நிற்கிறான். அப்போது கூட கர்த்தரை அவன் மறுதலிக்காமல் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி கர்த்தருக்காக இருந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது அவனுடைய மனைவி சொல்கிறாள், இன்னும் ஏன் நீர் உயிரோடு இருக்கிற உமது தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லி மனைவி சொல்கிறாள். அப்பொழுது யோபு சொல்கிறான், நான் தாயின் வயிற்றிலிருந்து நிர்வாணியாய் வந்தேன், போது எதுவுமே கொண்டு வரவில்லை என்று சொல்லி இப்படியாக மனைவி யோபுவை பற்றி தூசிக்க சொல்ற போது யோபு சொல்கிறான், கர்த்தர் நமக்கு அநேகத்தை கொடுத்தார், அதனால் அவரே எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி தன்னுடைய விசுவாசத்தில் நிலை நின்றார். அவருடைய நண்பர்கள் கூட வந்து கொஞ்ச நாள் அவங்க கூட இருந்து துக்கம் கொண்டாடிவிட்டு, உன்னுடைய துக்கம் பெரிது என்று சொல்லிவிட்டு 7 நாள் இருந்து கொண்டு திரும்பி சென்று விட்டார்கள். நீ இன்னும் இந்த கர்த்தரை நம்பிக்கொண்டிருக்கிறாய் என்று. ஆனால் யோபு கர்த்தரையை நம்பி அவர் ஒரே விசுவாசமாக இருந்தார். அதனால இந்த பாடல் யோபுவை போல் நிலைத்திருப்போம் என்று சொல்லி யோபுடைய வாழ்க்கை வரலாறை சுருக்கமாக அவர் செய்த நன்மைகளுக்காக, அவர் யோபுவை கர்த்தர் பாராட்டின தயவுக்காக நிலைத்திருப்போம், யோபுவை போல் நாமளும் நிலைத்திருப்போம் என்று சொல்லி இந்த பாடல் எழுதியிருக்கிறேன். இதோ உங்களுக்காக யோபுவை போல் நிலைத்திருப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஆமென். நான் உங்கள் வின்சென்ட் பச்சைமாறன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் ஜீசஸ் லவ் டிவி. யோபுவை போல் நிலைத்திருப்போம், துன்பத்தின் நிழலிலும் நம்புவோம், இரக்கமுள்ள தேவன் நம்மோடு, இறுதியில் ஜெயம் நிச்சயம். அருளினால் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தான் யோபு, தேவனுக்கு பயந்தான். அனைத்தையும் இழந்தும் நடுங்கியதில்லை, அவன் நாமம் ஏறக்களிய வணங்கினான். யோபுவை போல் நிலைத்திருப்போம்.
மனைவியும் சொன்னாள், சபித்து செல் நீ. மனிதர்கள் கேலி செய்தார்கள், ஆனாலும் யோபு தள்ளாடவில்லை. நலனும் தீமையும் வரும் என் ஆண்டவனிடமிருந்து. யோபுவை போல் நிலைத்திருப்போம். சோதனை நேரம் தீர்ந்து சென்றதும் தேவன் திரும்பி ஆசீர்வதித்தார். இரட்டிப்பான கிருபை பெற்றான். நம் தேவன் எப்போதும் நியாயமானவன். யோபுவை போல் நிலைத்திருப்போம். இருள் வந்தாலும் என் நெஞ்சம் நடுக்காது. நான் அறிந்திருக்கிறேன், என் மீட்பர் வாழ்கிறார். அவர் நேரத்தில் நம்மை உயர்த்துவார். நம் விசுவாசம் வீணாகாது. யோபுவை போல் நிலைத்திருப்போம். யோபுவை போல் நிலைத்திருப்போம். நம்பிக்கையின் பாதையில் நடப்போம். இரக்கமுள்ள தேவன் நம்மோடு. இறுதியில் ஜெயம் நிச்சயம். யோபுவை போல் நிலைத்திருப்போம். நம்பிக்கையின் பாதையில் நடப்போம். இரக்கமுள்ள தேவன் நம்மோடு. இறுதியில் ஜெயம் நிச்சயம்.